நம்மளுடைய ஏடிஎம்கே வந்துட்டு தற்போது சசிகலா தரப்பினர் மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் யார் சட்டசபையில வந்துட்டு அதிக பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தமிழக அரசை ஆட்சி செய்யும் அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து சட்டசபையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கும் 122 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவளித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் முதல்வராக ஆட்சி செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது முதல்வராக இருந்து வந்திருக்கும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கும் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவளிப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்ததால் எம்எல்ஏக்கள் தங்களுடைய சொந்த தொகுதிக்கு செல்வதால் மக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் எம்எல்ஏக்கள் தங்களுடைய சொந்த தொகுதிக்கு செல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளேயே அடைப்பட்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கே தன்னுடைய ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மறுபடியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிலைமை ஏற்படும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 69 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்து வந்து கொண்டிருப்பதாகவும் மேலும் பல எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் மறுபடியும் முதலிலிருந்து சட்டசபையில் வாக்கெடுப்பு நடைபெற்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சி அமைக்க நேரிடும் என்று பல அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துக் கொண்டு வந்துட்டு இருக்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.